அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய மாதத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 25வது வசனம். அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். ஹல்லேலூயா. ஈசாக்கினிடத்தில் அவனை எதிர்த்த ராஜா அபிமெலேக்கு, அவனுடைய சிநேகிதனாகிய அகுஷாத், இவர்கள் எல்லாரும் அவனோடு உடன்படிக்கை பண்ண வருகிறார்கள். அவனை எதிர்த்தவர்கள், பகைத்தவர்கள், ஒதுக்கினவர்கள், எங்களை விட்டு நீ போய்விடு என்று அவனை தள்ளினவர்கள் அவனிடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நிமித்தம் இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்பட போகிறார். இந்த மாதத்துல இந்த வார்த்தையின்படியாய் கர்த்தர் நம்மை நடத்தி செல்ல போகிறார். ஈசாக்கின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் உண்டானது. பயங்கரமான கொடியதான ஒரு பஞ்சம். ஆண்டவர் சொல்லுகிற தேசத்திலே வாசம் இருக்கிறார். அதோடு அல்ல, அவர் விதை விதைக்கிறார். யாராவது பஞ்ச நாட்கள்ல அறுவடை செய்வதற்காக விதை விதைப்பார்களா? ஏனென்றால் மழை இல்லை, அநேக வறட்சி, ஒன்றும் கிடைக்காத உணவுப் பொருட்கள் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, பஞ்சம். ஆனால் இவர் துறவு தோண்டுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்ததுனால ஆண்டவர் நிச்சயமா என்னை ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசித்து கர்த்தரை நம்பி விதை விதைத்தார். ஆண்டவர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் ஐஸ்வர்யவனாகி திருப்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். ஆனால் இதை பார்த்தது அபிமெலேக்கு பொறாமை கொண்டான். எங்களை விட்டு போய்விடு என்று சொன்னான். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஈசாக்கோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவர் எப்படியெல்லாம் உங்களுக்கு காண்பிக்கிறார் பாருங்க. பஞ்ச நாட்களை விதை விதைத்தது 100 மடங்கு பலனை கொடுத்தது. அது மாத்திரமல்ல, அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்கள்ல அநேக துறவுகளை தோண்டி அநேக பெலிஸ்தர்கள் அதை மூடி போட்டார்கள். அதே போலதான் இப்ப ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படும் பொழுது பெலிஸ்தர்கள் எதிர்க்கிறார்கள், அவனை பார்த்து பொறாமை கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆபிரகாமின் வேலைக்காரர்கள் வெட்டின துறவுகளை எல்லாம் மண்ணினால எதிரிகள் திறப்பினார்களோ அதே துறவுகளை மறுபடியும் தோண்டும்படி கர்த்தர் ஈசாக்கு உதவி செய்தார். இதை பார்த்தார்கள் எதிரிகள். கர்த்தர் இவனோடு இருக்கிறார்கள். எங்கேயெல்லாம் தண்ணீர் துறவு தோண்ட ஆரம்பிக்கிறாரோ ஈசாக்கு, அங்கேயெல்லாம் தண்ணீரை கண்டார்கள். எதிரிகள் தடுத்தனர். ஆனாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர் விலகி சென்று பாருங்கள், ஒரு இடத்துல வரும் பொழுது அங்கு எதிரிகளை கர்த்தர் தடுத்து நிறுத்துறார். ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக தான் ஒவ்வொரு முறை துறவு தோண்டும் போது அந்த இடத்துல தண்ணீர் வரும்போதெல்லாம் அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் தங்களுடைய என்று வாக்குவாதம் பண்ணினார்கள். அவன் அதை பெயர்ந்து போனான். சென்ற இடத்துல எல்லாம் தண்ணீர் பாருங்கள், ஒரு இடத்துல போய் கர்த்தர் அந்த இடத்துல அவர்களை எல்லாம் தடுத்து நிறுத்தினார் எதிரிகளை. அந்த இடத்துல கர்த்தர் தேசத்தில் பழுகும்படி நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி ரெகோபோத் என்று பெயரிட்டாராம். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது எல்லாம் பார்த்துதான் அவனை துரத்தினவர்கள், எதிர்த்தவர்கள் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னார். எப்படி நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை புதிய மாதத்தில் அடி எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வாழ்க்கையில என்ன செய்ய போகிறார் என்ற கேள்விகளோடு கூட இந்த வார்த்தையை நீங்க கவனித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இதுதான் செயலாய் வரவில்லை. கர்த்தர் முன் குறித்து இந்த வார்த்தையை கேட்கும்படி உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது என்றால் ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நெடும் நாட்களாய், நெடும் காலமாய், நெடும் வருஷங்களாய், பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய் அடைத்து போடப்பட்டவைகளை கர்த்தர் உங்களை கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை திறந்து வைக்க போகிறார். உங்கள் கரங்களை கொண்டு அதை ஆரம்பிக்க வைக்க போகிறார். உங்கள் கரத்தை கொண்டு அதை ஆசீர்வதிக்க போகிறார். அநேக கண்கள் காணும்படியாய் கர்த்தர் செய்கிறார்கள். என்னதான் ஒதுங்கி போனால் அநேகர் துரத்துகிறார்கள் என்று கலங்குகிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று உடன்படிக்கை பண்ணும்படியான கர்த்தர் நபர்களை கொண்டு வருவார். எதிர்த்தவர்கள் அவங்க முன்னாடி நீங்க கண்ணீரோடு வெட்கப்பட்டு விடுவோமோன்னு துரத்தப்பட்டவர்களா நீங்க வந்திருக்கலாம். அவர்கள் முன்பதாக உங்க உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மகா பரிசுத்தமும் இரக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த மாதத்துல கிருபையாய் நடத்தினீர் அப்பா.
இந்த இரக்கங்கள் இந்த வாழ்க்கையில எவ்வளவா இருந்தது அப்பா. கடந்த மாதத்துல எங்களை நேசித்து நீர் பாராட்டின தயவு ஏராளம் தகப்பனே. இந்த மாதத்துல உம்மை முன்வைத்து நாங்கள் கடந்து செல்கிறோம். நீர் முன் செல்வீராக. இஸ்ரவேலின் ஜெயபலமானவர், சேனைகளின் கர்த்தராகிய தேவன் எங்கள் முன்பதாய் கடந்து செல்வீராக. ஆம், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று ஈசாக்கோடு எதிரிகள் சொன்ன வார்த்தைகள் அப்பா இன்றைக்கு எங்களுக்காய் கூறப்பட்டிருக்கிறது. ஆமே அப்பா, ஸ்தோத்திரம். எவ்வளவு வேதனையோடு பாரங்களோடு எதிர்த்த கூட்டங்கள்ல நான் நிற்கிறேன், கலங்கி நிற்கிற பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தை கடந்து செல்கிறது அப்பா. நீர் கிரியை செய்வீராக, நீர் கிரியை செய்வீராக அப்பா. ஆம் தகப்பனே, கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பது, நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பது அவர்கள் காணட்டும் அப்பா. எதிரிகள் முன்பதாக தலைகளை உயர்த்துவீராக. எதிரிகளாய் நினைக்காவிட்டாலும் ஒரு சிலர் தொடர்ந்து துரத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்று கலங்கிக் கொண்டு இந்த வார்த்தையை கேட்கலாம்ப்பா. ஆம் தகப்பனே, எங்களுக்கு எதிரியான பிசாசு மாத்திரமே. ஆகவே ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்கு ஆண்டவர் விரோதமா எழுப்பினார்கள், அவர்களும் உங்களுடைய அன்பை சார்ந்து கொள்ளட்டும், உங்களுடைய அன்புக்கு நேராய் வந்து விடட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீர் மகிமைப்படுவீராக. இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் நீ நடத்த போகிறீரப்பா. அப்பா, எங்க கரத்தை பிடிச்சு கொள்ளுங்க. நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவரை தொடர்ந்து தாக்கியுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.